அதாவது மாதாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதையை நாம் கொடுப்போம், அவளை வாழ்த்துவோம் இல்லையா? நம்மளோட பிறந்த நாளுக்கெல்லாம் நம்மளை வாழ்த்துவாங்க மற்றவங்கெல்லாம் கூட. இன்றைக்கி அவளை நாம் வாழ்த்துவோமா மாதாவை? ஓகே. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, ஆண்டவன் தந்த அருட்கொடையே அகிலும் போற்றும் அருள் மரியே. ஆண்டவன் தந்த அருட்கொடையே அகிலும் போற்றும் அருள் மரியே. ஆண்டவர் அடிமை என்றவளே, அருளால் என்றும் நிறைபவளே. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. தாழ்நிலை நின்று அடியவளே, தாழ்ந்தோரை உயர்த்தும் தூயவளே. தாழ்நிலை நின்று அடியவளே, தாழ்ந்தோரை உயர்த்தும் தூயவளே. அண்டினோ துயர்களை துடைப்பவளே, அண்டினோ துயர்களை துடைப்பவளே. அருட்கரும் நீட்டும் அடைக்கலமே, அருட்கரும் நீட்டும் அடைக்கலமே. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. எல்லோரும் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. எல்லாரும் தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. அருமையான சகோதர சகோதரியே, மாதாவுடைய பிறந்த நாளும் ஒரு அற்புதமானது. ஒரு சாதாரண பிறந்த நாள் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அது யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது. உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் கிடைக்கல. ஏன் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. என்ன பாக்கியம்? இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கே கொண்டு வந்தாங்க. அவங்க பிறந்து இருக்கலனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடி இருந்திருக்க மாட்டோம். நம்ம இந்த திருப்பலி நடந்திருக்காது. ஏன்? இயேசு கிறிஸ்து இல்லைனா, மாதா மூலியமா இயேசு கிறிஸ்து வந்திருந்தா உனக்கும் எனக்கு ரட்சணம் கிடைச்சிருக்காது. மாதா மூலியமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரு, நமக்காக பாடுபட்டாரு, சிலுவையிலே தன் உயிரை தியாகம் செய்தாரு, உனக்கும் எனக்கும் ரட்சணத்தை கொண்டு வந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அருமையான சகோதர சகோதரியே, அந்த மாதாவை வாழ்த்தக்கூடாதா? ஏன் எலிசபெத் அம்மா வாழ்த்து இருக்கிறாங்க? என்னன்னு? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. ஏன் கடவுளே வாழ்த்திருக்கிறாரு மாதாவை. அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே பெரும் பேறு பெற்றி, வாழ்க மரியே வாழ்க. மாதா கடவுள் வானதூதர் மூலியமாக அங்க மாதாவை வாழ்த்துறாரு. அருள் நிறைந்த மரியே வாழ். ஹேல் மேரி full of grace, God himself through an angel praises Mother Mary. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்களும் நானும் கூட வாழ்த்தக்கூடாதா? வாழ்த்த வேண்டும். ஆம் அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு மாதாவ் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். மாதாவின் திருவிழாவை கொண்டாடுறோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அது எங்கன்னா இருக்கட்டும், எந்த ஏழையாவது இருக்கட்டும். ஏன் ஒவ்வொரு வருஷம் நீங்க போக மாட்டீங்களா வேளாங்கண்ணிக்கு? பணம் இல்லைனாலும் கூட கஷ்டப்பட்டாவது அதுக்காக பணம் சேர்த்து வச்சு முன்ஜாகிரதையாக ரிசர்வேஷன் செய்து நீங்க வேளாங்கண்ணிக்கு போறீங்க இல்லையா? ஏன் சில பேர் வருஷத்துல 2-3 தடவை கூட போறாங்க. காரணம் என்னம்மா? மாதாவென்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்கு. எதுக்கு? இன்னைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்குது. உலகமே கொண்டாடி கொண்டிருக்குது மாதாவுடைய. ஏன் உலகம் மட்டும் இல்ல, விண் உலகிலும் அவருடைய பிறந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? விண் உலகிலும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. யாரு? சம்மனசுங்க, புனிதருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து கூட மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, விண்ணுலகத்திலும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்கன்னா, பைபிள்ல மாதா 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதி இருக்குதா அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? எழுதி இல்ல. மாதா பிறந்தாங்க செப்டம்பர் 8ஆம் தேதி அந்த நீயும் நானும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி? பைபிள்ல இல்லையே. பின்ன எப்படிதான் நம்ம திருச்சபை கொண்டாடி கொண்டு இருக்குது இந்த திருவிழா செப்டம்பர் 8ன்னு சொல்லிட்டு? ஒரு சன்னியாசி வனாந்தரத்தில் உபவாசம் ஜெபத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாரு. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செப்டம்பர் 8ஆம் தேதி அவர் அறியாமலே எங்கிருந்தோ பாடுற குரல் கேட்குது. அழகான பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்திருக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. யார்? அந்த சன்னியாசி. இது யார் பாடுறாங்க? எங்கிருந்து பாடுறாங்க? இவ்வளவு அழகா பாடுறாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறாரு. தெரியல. எல்லாரும் கேட்டு பார்க்கிறாரு. தெரியல, யாருக்கும் தெரியல. அப்போ இந்த சன்னியாசி ஆண்டவங்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவனே, இந்த குரல் எங்கிருந்து கேட்குது? எங்கிருந்து வருது? யார் பாடுறாங்க? இது வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி தான் இந்த குரல் நான் கேட்கிறேன். எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்றாரு, மகனே, அது வானத்திலிருந்து வருது, மோட்சத்திலிருந்து வருது இந்த குரல். எதுக்காக மோட்சத்திலிருந்து வருது? அங்க சம்மனசுகளும் புனிதர்களும் மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அங்க அந்த சத்தம் தான், அந்த பாடலுடைய சத்தம் தான் உனக்கு கேட்டுக்கொண்டிருக்குது இங்க அப்படின்னு அந்த கடவுள் காட்சி கொடுத்து சொல்லி இருக்கிறாரு இந்த சன்னியாசிக்கு. உடனே இவர் என்ன பண்ணாரு? போப்பு கிட்ட போனாரு. போப்பு கிட்ட நடந்த சம்பவம் எடுத்து சொன்னாரு. எடுத்து சொல்லிட்டு, நாம் கூட ஏன் கொண்டாடக்கூடாது? மோட்சத்தில் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மண்ணு உலகத்தில் நாம் ஏன் கொண்டாடக்கூடாது மாதாவுடைய பிறந்த நாள்? அன்றிலிருந்து தான் இப்ப வரைக்கும் இனிமேல் கூட மாதாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் கொண்டாடுவோம். அது மட்டுமல்ல, சிலர் சொல்லுவாங்க செப்டம்பர் 8ஆம் தேதி தான் மாதா வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்தாங்க. அதாவது நடக்க முடியாதவனை நடக்க வச்சாங்க அந்த அம்மா.
பாலை பொங்க வச்சாரு அந்த அம்மா. ஸோ அங்க அதிசயம் அதுப்பு நடந்தது செப்டம்பர் 8ஆம் தேதி தான். ஆகவே தான் திருச்சபை இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுடைய பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்குது. அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு அந்த அம்மாவை நம்ம வாழ்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், இன்னைக்கு நம்ம இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோன்னா அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கா போனா இந்த திருவிழாவை இருக்காது, இந்த திருப்பலியும் இருக்காது. ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? இந்த திருப்பலியிலே ஆண்டவனுடைய சரீரத்தை ரத்தத்தை நீங்க உட்கொள்ள போறீங்க. நீங்க இல்லையா? அந்த ஆண்டவனுடைய சரீர ரத்தம் தெரியுமா? யாருடைய சரீர ரத்தம்? மாதாவுடைய சரீர ரத்தம். அது மாதாவுடைய சரீர ரத்தம். இப்ப நம்ம சொல்வோம் இல்லை, என்ன சொல்வோம்? எங்க அம்மாவுடைய ரத்தம் என் இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம், எங்க அப்பாவுடைய ரத்தம் என் இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏதாவது நம்ம குடும்பத்தை ஏதாவது நடந்தா உடனே ரத்தம் துடிக்குதுப்பா. ஏன்னா அவங்க ரத்தம் தானே, அது அவங்க ரத்தம் இல்ல, அதனால துடிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சரீர ரத்தம் நம்ம சொல்லி நம்ம நன்மை வாங்குறோமே, அது மாதாவுடைய சரீர ரத்தம் கூட கலந்து இருக்குது. ஆகவேதான் நம் மாதாவை நாம் போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், புகழ வேண்டும். அருமையான சகோதர சகோதரியே, மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். ஆரோக்கிய மாதாவின் பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. பல பேர் இருக்குது மாதாவுக்கு, அதுல ஆரோக்கிய மாதாவின் பேரு. இன்னைக்கு தான் நம்ம வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்து அவங்களுக்கு சொன்னாங்க, நானும் ஆரோக்கிய மாதா, அதாவது ஆரோக்கியத்தை கொடுக்கும் மாதா நானு, உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் மாதா நானு அப்படின்னு காட்சி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு வியாதி இல்லாதவங்க, சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்க்கலாம். வியாதி இல்லாதவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வியாதி இல்ல, கால் வலி, முட்டி வலி, வயிற்று வலி, தலைவலி, இல்ல ஃபீவர், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பலவிதமான வியாதிகளால இன்னைக்கு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க மக்கள், ஜனங்க. இன்னைக்கு பலவிதமான வியாதியில அதுல ஒரு பேஷண்ட் என்ன பண்ணிருக்காரு, டாக்டர் கிட்ட போயிருக்கிறாரு. டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, டாக்டர் எனக்கு அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே டாக்டர் சொன்னாரு, எப்போ திறந்து வருது உனக்கு இந்த ஃபீவரு அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் சொல்றாரு, டாக்டர் என் காது கொஞ்சம் மந்தம், அதனால கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நீங்க அப்படின்னு. ஓஹோ, உங்களுக்கு இந்த வியாதி கூட இருக்குதா? சரி, சத்தமா கேட்கிறாரு. எப்போ திறந்துப்பா உனக்கு அடிக்கடி இந்த ஃபீவர் வருது உனக்கு அப்படின்னு. ஃபாதர், அதான் எனக்கு பிபி இருக்கிறதுலேருந்து எனக்கு இந்த ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பிபி கூட இருக்குதா உனக்கு? என்னடா இது? சரி, பிபி எப்போத்துலேருந்து பிபி வந்துச்சு, டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்களா உங்களை? அவர் சொல்றாரு, ஆமா டாக்டர்கிட்ட போய் நான் காட்டினேன். டாக்டர் சொன்னாரு, உனக்கு சுகர் ஹையா இருக்கிறதுனால உனக்கு பிபி குறைவா ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா, பிபி ஒன்று வந்துச்சு, அது கூட சுகர். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த டாக்டருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அவருக்கே தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. கடைசியில் சொன்னாரு, சரி அந்த பேஷண்ட்டை பார்த்து கேட்டம்பா அவனுடைய இந்த வியாதியெல்லாம், சரி உட்காருன்னு. ஃபாதர், உட்கார முடியாது. ஏன்பா உட்கார முடியாது? அங்கேயும் எனக்கு கஷ்டம் இருக்குது. உடனே அந்த டாக்டர் கேட்டு கீழே விழுந்துட்டாராம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட வியாதியினால இங்க வேதனைப்பட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு மாதா உங்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பாக பூர்ண சுகத்தை உங்களுக்கு ஆண்டவனத்தை பெற்று கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆம், அருமையான சகோதரி சகோதரி, ஆரோக்கிய மாதா சொல்லும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பவர் அப்படின்னு ஒண்ணு.
தாயின் சொல்லும் பொழுது தாயுடைய அன்புக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் தாயுடைய அன்புக்கு கம்பேர் பண்ண முடியாது. யாராலும் அந்த தாய் அன்பு நமக்கு கொடுக்க முடியாது. சொல்லுவாங்க, தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை இருந்துட்டா பரவாயில்லை, ஆனா தாய் இல்லாம ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஆனா தாய் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குது பாருங்க. ஒரு சகோதரன் வீட்டில இருந்து இன்டர்வியூக்கு போயிருக்கிறாரு. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாரு. உடனே அப்பா சொன்னாரு, மகனே உனக்கு இந்த தடவையாவது வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாப்பா எப்படியாவது கிடைச்சிடும் எனக்கு. அப்ப அண்ணன் கேட்கிறாரு தம்பிய, ஏண்டா இன்டர்வியூ எல்லா கொஸ்டின்ஸும் எல்லாம் ஆன்சர் கரெக்டா கொடுத்தியா? கேட்கிற கேள்விக்கு பதில் கரெக்டா சொன்னியா? அப்பா அவர் சொல்றாரு, ஆமா நான் கரெக்டா தான் சொன்னேன். தங்கச்சி வருது, அண்ணா அண்ணா உனக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தங்கச்சி கேட்குது. இப்படி அப்பா ஒரு விதமாக கேட்கிறாரு, அண்ணன் ஒரு விதமாக கேட்கிறாரு, தங்கச்சி இன்னொரு விதமாக கேட்கிறாரு. ஆனா தாய் பாருங்க என்ன கேட்கிறாங்க, என்ன கேட்டிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்டிருப்பாங்க? ஏன்பா நீ இன்டர்வியூ போனிய, அதுக்கு முன்னால் ஏதாவது சாப்பிட்டியாப்பா நீ கேட்டாரு. அதுதான் தாய், அதுதான் தாய் உள்ளம். நம்ம எல்லாரும் கூட மற்ற காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், ஆனா தாய் தன்னுடைய பிள்ளை மேலேயே கவனிச்சிருக்கோம். பிள்ளைய என் பிள்ளை சந்தோஷமா இருந்த போதும், என் பிள்ளை சந்தோஷமா இருந்த போதும். எங்க அம்மாவை பார்த்தீங்களோ இல்லை தெரியாது உங்களுக்கு, எலும்பா இருப்பாங்க. எங்க அம்மா ஒல்லியா இருந்தாங்க. அப்போ நான் சொல்வேன், யாராவது கேட்டேன் எங்க அம்மா ஏன் ஒல்லியா இருக்குன்னு தெரியுமா? அவங்க சாப்பிடாத எங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க ஒல்லியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் கூட அவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சாப்பிடணும், என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே வேணும், எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை. அப்பேற்பட்டு உள்ளம் கொண்டு இருக்கோம். ஒரு சாதாரண தாய்க்கு இப்படி இருக்கும் பொழுது கடவுளின் தாய்க்கு எந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறையும் அன்பும் பாசம் இருக்கும் எனது அருமையான சகோதர சகோதரியே. ஆகவே நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கவே தான் கடவுள் அந்த மாதாவை இங்கே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக கடைசியாக நாம் எப்படி கடவுளிடத்தில் வரங்களை நாம் பெற முடியும்? ஒன்று மாதா கொடுக்குறாங்க, அவங்க மண்டாற்றல் மூலியமாக கடவுளிடத்தில் நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை பெற்று தராங்க. ஒன்று. இரண்டாவதாக நாம் எப்படி கடவுளிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த உதாரணத்தை நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, நமக்கு எப்படிமா வியாதி வருது? வியாதி எங்கிருந்து வருது நமக்கு? இப்போ எல்லாருக்கும் வியாதினால வேதனை பட்டு இருக்கிறோம். எங்கிருந்து வியாதி வருது நமக்கு? மனசுல இருந்து தான் வியாதி. மனசுல இருக்கும் பொழுது அது நமக்கு உடம்பு வழியாக வெளிப்படுத்துறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலை நிறைய பேர் இருக்கும், பயம் இருக்கும், டென்ஷன் இருக்குது, கவலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, வியாதி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது மனசுல இருக்கிறது அது வியாதியாக மாறுது நம்முடைய உடம்புல. நீங்க டென்ஷன்லயே இருந்தீங்க நினைச்சுக்கோங்க, டென்ஷன்ல இருந்தீங்க, இல்ல கவலையோடு தான் இருக்கு, நீங்க சாப்பிட முடியாது, சிரிக்க முடியாது, பேச முடியாது, தூங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பாடிக்கு எஃபெக்ட் ஆகுது இல்லையா உங்களுக்கு? ஸோ மனசுல இருக்கிறதுல தான் நம்ம பாடி மூலியமாக அது வெளியே வருது. அதுக்கும் எல்லாத்துடைய மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த வியாதிகளுக்கெல்லாம் இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் கூட எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கிறது வேண்டியது எனக்கு கிடைக்கணும் சின்ன எத்தனை பேர் வந்திருப்பீங்க நீங்க? ஏன்னா நீ நான் நினைச்சேன் எனக்கு இது வேணும், இது நடக்கணும், எனக்கு இந்த அதிசயம் நடக்கணும், இந்த அற்புதம் நடக்கணும், இந்த வரம் எனக்கு கிடைக்கணும் என்று நினைச்சு இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருப்பீங்க நீங்க? இல்லையா? எல்லாரும் வந்திருப்பீங்க அந்த எண்ணத்தோட தான்.
ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒரு அதாவது கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எங்களுக்கு இந்த வியாதி குணமாக்கணும், இப்படியெல்லாம் கூட எண்ணத்தோட நீங்க வந்திருப்பீங்க. கிடைக்காம போச்சு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கல, அப்ப என்ன நடக்கும்? வேதனையோடு திரும்பி வீட்டுக்கு போவீங்க, மனசு உடைஞ்சு போவீங்க வீட்டுக்கு. இன்னைக்கு மனசு உடைஞ்சு இருக்கிறனா நமக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததுன்னு கிடையாது. நிறைய கஷ்டம் வந்துச்சு, நிறைய துன்பம் வந்துச்சு, அதனால எனக்கு மனக்கவலையோடு நான் இருக்கிறேன்றது காரணம் கிடையாது. கடவுள் மேல விசுவாசம் குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு வேதனையோடு போறேன். இங்கே மாதா கிட்ட வந்தேன், என்ன பண்றது, வேண்டுன எனக்கு சுகம் கிடைக்கணும் என்ன சொல்லிட்டு, இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுஸ்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஜாபு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் வேண்டுன எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஆகவேதான் வருத்தத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, கவலையோட நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோம். ஆனால் அருமையான சகோதர சகோதரியே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதாயை நமக்கு ஒரு உதாரணம் காட்டி, இதுல நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாதா சொல்றாங்க. மாத வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தது, உங்களை விட அதிகமாக வந்தது என்று சொல்ல முடியும். அதுதான் இந்த சுவிசேஷத்தில் நம்ம கேட்டோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, காலையில் கதிர கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அருமையான சகோதர சகோதரியே, என்னோட சுவிசேஷத்தில் என்ன கேட்டோம்? கடவுள் மாதம் இது சம்மன்ஸ் மூலியமா சொல்றார், நீங்க கடவுள் இது இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்க போறீங்க, கடவுள் மகனை பெற்றெடுக்க போறீங்க, குழந்தைக்கு தாயாக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் சரி முதல்ல இது எப்படி ஆகும் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. கேட்ட பிற்பாடு அவங்க வயிற்றில் கருவுற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம படித்தோம். அந்த நேரத்தில் யோசப் என்ன பண்ணாரு? ஐயோ, அவங்க கருவுற்று இருக்காங்களா, கல்யாணம் ஆமாறதுக்கு முன்னாலேயே கருவுற்று இருக்காங்களே, எப்பேற்பட்ட பொண்ணாக இருக்கலாம் இவ. அப்போதான் இன்னைக்கு உலகம் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கல்யாணம் ஆகாத பெண்ணு நினைச்சுக்கோங்க, கர்ப்பமா இருக்குது. இன்னைக்கு நீங்க என்னமா சொல்லுவீங்க அவங்கள பார்த்து? என்ன சொல்லு? ஒரு prostitute, she is a prostitute. கல்யாணம் ஆவதுக்கு முன்னால ஒரு பொண்ணு பாரு, என்ன பாடிட்டு வந்திருக்குது பாரு அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அதுவும் அந்த தெரியும், ஜனங்க சொல்லியிருப்பாங்க மாதாவை பார்த்து, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது ஐயா என்னடா இது கல்யாணம் ஆகலை, இன்னமா குழந்தையோடு இருக்காங்கல்ல, அவமானம் எவ்வளவு அவமானம் படுத்திருப்பாங்க ஜனங்க. ஆனா மாதா அதெல்லாம் கூட என் கடவுள் என்ன பார்த்துக்குவாரு, நான் ஜனத்துக்கு பயப்பட மாட்டேன், உலகத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், என் கடவுளுக்கு நான் பயந்து வாழ்வேன், அவரு சித்தம் என்ன இருக்குதோ அதுதான் நான் செய்வேன். பார்க்கணும் இல்லை? இதை
பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு பெண்ணானவள் கல்யாணம் ஆகாவதுக்கு முன்னால கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்ன சொல்லுதுமா? கல்லால் எறிஞ்சு அவங்க சாகடிப்பாங்க, கல்லெறிஞ்சு அவங்கள சாகடிப்பாங்க. அதுவும் தெரியுது மாதாவுக்கு, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு குழந்தை பிறக்க இது கருவிட்டு இருக்கிறேன்னு என்னை கல்லால் எறிஞ்சு சாகடிப்பாங்களா என்ற பயம் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட என் கடவுளின் சித்தத்தை தான் நிறைவேற்றுவேன், நான் உலகத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஏன் 12 இது சின்ன குழந்தையா இருக்கு, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது சம்மன் சொல்லுது தாவீதுக்கு, தாயும் குழந்தைய எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு நீங்க போங்க, ஏரோது கொலை செய்ய போறாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்க்கு உள்ளம், எவ்வளவு பயம் இருந்திருக்கும். உங்க குழந்தைய சாகடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பயந்து இருப்பீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்களா? ஐயோ என் குழந்தைய சாகடிக்கிறாங்களா, என் குழந்தை அடிச்சாலே போதும், திட்டினாலே போதும். இன்னைக்கு ஸ்கூல்ல பாக்குறோம்ல, டீச்சருங்க வந்து திட்டிட்டு நாங்கள் நினச்சிக்கோ சிஸ்டர் அது உன் பிள்ளைங்களை உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. என் பிள்ளை எப்படிப்பா திட்டுவீங்க, நீங்க எப்படி அடிப்பீங்க என் பிள்ளைய, இப்படின்னு அங்க சண்டை போடுவாங்க. வந்து அந்த அளவுக்கு பாசம் குழந்தை மேல. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நாள்ல, அந்த நேரத்தில் இல்லையா? சரி இது ஆண்டவன் சித்தம் சொல்லிட்டு அவங்க போறாங்க குழந்தைய ஏத்துக்கிட்டு. 12 வயசுல இயேசு கிறிஸ்து காணாமல் போயிடுறாரு. உடனே அங்க வந்து கேட்குறாங்க, சொல்றாங்க, ஐயோ உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க ஒரு தேடிக்கிட்டு. அப்போ அம்மா அப்பா பார்த்து என்ன சொல்ல, உங்களுக்கு தெரியலையா? ஏன் எங்க அப்பாவுடைய வேலையை செய்யணும்னு உனக்கு தெரியலையா? உங்களுக்கு அப்ப அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியாம இருந்திருக்கலாம். என்னடா இயேசு கிறிஸ்து 12 வயசுல இப்படி ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமாக கொஞ்ச நாள் தான் யோசேப்பு இருந்தாரு, மாதாவோட விதவியா ஆயிட்டாங்க மாதா. இன்னைக்கு எத்தனை பேர் விதவியா இருக்கிறவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ இவங்களா புருஷன் எழுந்தவங்க, இவங்க ஒரு விதவி, இவங்க விதவிகளுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? நல்ல காரியம் நடக்கும் பொழுது வீட்டுங்கள்ல, ஐயோ ஆனா விதவிங்களுக்கு வேண்டாம். கல்யாணம் ஆயிட்டுங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க கணவனோடு இருக்கிறவங்க வாங்க, நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு இடமே இல்லை. அப்பேற்பட்டு ஒரு நிலைமை இருந்திருக்கும் மாதாவுக்கு கூட. ஜோசப்பு எழுந்துட்ட பிற்பாடு, சரி பரவாயில்ல, என் கணவன் இறந்துட்டாரு, என் மகனாவது என் கூட இருக்கிறாரு, அந்த ஒரு தைரியம் இருந்திருக்கலாம் அந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த மகன் கூட 30 வயசுல அம்மா நான் போறேன் சொல்லிட்டு, ஐயோ எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது பாருங்க. முதல்ல கணவன் போயிட்டாரு, இறந்துட்டாரு. ரெண்டாவது மகன் மேல ஆதாரப்பட்டு இருந்திருக்கலாம் அந்த அம்மா, அந்த மகனை விட்டுட்டு போறாங்க. ஆண்டவன் சொல்றாரு, என் வேலையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. யார் இருக்காங்க அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு? யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட நிலைமை இருந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க இப்படி இல்லை, கணவனை இழந்து இருக்கிறீங்க நீங்க, உங்க வேதனை எப்பேற்பட்டதா இருக்கும். மகனை இழந்து இருக்கிறீங்க நீங்க, உங்களுடைய வேதனை எப்பேற்பட்டதா இருக்கும். அப்பேற்பட்ட வேதனை தான் தாய் கூட அனுபவிச்சு இருக்கிறாங்கோ தன்னுடைய வாழ்க்கையில். ஏன் தன் மகன் கண்ணால பார்க்கிறாங்க, சிலுவையிலே அறியும் பொழுது, சிலுவையிலேயே உயிர் விடும் பொழுது பார்க்கிறாங்க, ஐயோ என் மகன் தானா இது. பாருங்க, ஆண் கொள்ள பிறந்த உடனே பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்க பெருக்கிறத விட ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரே சொந்தம், லட்டு பங்கிடுவாங்க எல்லாருக்கும். ஏன்னா நாங்க வயசானம் போகும் பொழுது சாகிற டைம்ல என் பிள்ளை என்னை பார்த்துக்குவான், என்னுடைய அதாவது உடலை தூக்கிட்டு போவான் எங்க கல்லறைக்கு என்ற ஒரு தைரியம். என் மகன் இருக்கிறான், எனக்கு என் மகன் இருக்கிறான். அந்த மகனே உங்க முன்னாலேயே சாகும் பொழுது உன்னுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த மகனே உங்க முன்னால சாகும் பொழுது இன்னும் சொல்லுவீங்க இல்லையா, நான் உன்னை பெத்த இடத்தடா, நீ என்னுடைய சாவை எடுக்க நான் நினைச்சேன், ஆனா நான் தான் உன்னுடைய சாவை எடுக்கிறதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அதை விட வேதனை எந்த வேதனையாவது இருக்குமா தாய்க்கு? சொல்லுங்க. அதை விட வேதனை வேறு ஏதாவது இருக்குமா எந்த தாய்க்காவது? கண் முன்னாலேயே பிள்ளைங்க சாவுறது.
அந்த வேதனைப்பட்டாங்க அந்த அம்மா. ஆனால் அவங்ககிட்ட மனம் உடைஞ்சு போகல, மனசோர்ந்து போகல, மன தளர்ந்து போகல. என் கடவுள் என்னோடு இருக்கிறாரு, என் கடவுள் என்னோடு இருக்கிறாரு. எல்லாமே கடவுளத்தில் ஒப்படைச்சிட்டாங்க, கடவுளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. ஆகவே அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் இருக்குதா, துன்பங்கள் இருக்குதா, வியாதி இருக்குதா, கவலைப்படாதீங்க. மாதா எப்படி கடவுளுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டாங்களோ அதே போல உங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கவலையும் எல்லாமே மாதாவில் ஒப்படைச்சிருங்க. முயற்சி எடுங்க, ஜெபிங்க. இன்னைக்கு உங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா போங்க. என் ஆண்டவன் என்னை பார்த்துக்குவாரு, என் ஆண்டவன் வழி நடத்துவாரு, அதிசயம் அற்புதம் செய்வாரு. என் அந்த தைரியத்தோட நம்பிக்கையோடு போங்க. இன்னைக்கு இல்லையா, நாளைக்கா, ஒரு வாரம் பிற்பாடா, ஒரு மாதம் பிற்பாடா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக மாதாவின் மன்னாட்டு மூலம் கிடைக்கும். ஆமென்.